Hello students, welcome to Sparks Academy. Upcoming examination ஆன SSC JE and TNPSC JDO இந்த ரெண்டு எக்ஸாமுக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக் என்ன அப்படின்னா பில்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம யூடியூப் சேனலில் ஃபுல்லாகவே கவர் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு நாம் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா சிமெண்ட் அப்படின்றத. ஸோ ஏன் சிமெண்ட் சூஸ் பண்ணோம்னா சிமெண்ட் அண்ட் கான்கிரீட் ஹேவிங் மோர் வெயிட்டேஜ் இன் போத் எஸ்எஸ்சி ஆஸ் வெல் அஸ் டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ. ஸோ பில்டிங் மெட்டீரியல்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மினிமம் உங்களுக்கு 3 to 4 questions will come from this cement and cement. அதுக்கப்புறம் அகெயின் ஒரு 3 to 4 questions will come from concrete. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சிமெண்ட் பார்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ டீட்டெயிலாகவே நம்ம படிச்சுருவோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கான்க்ரீட் போகலாம். ஸோ ஒன் பை ஒன் தென் கான்க்ரீட், தென் வில் டேக் பிரிக் மேசன்ட்ரி, ஸ்டோன், டைல்ஸ் எல்லாமே நம்ம இதில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டினியூஸாக இந்த வீடியோஸை பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமியிலேருந்து we are already started a batch. ஸோ எஸ்எஸ்சி ஜேஇ அண்ட் டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓக்கு ஸோ 21 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த பேட்ச்சில் அட்மிஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிளாஸ் ரூம் அண்ட் ஆன்லைன் கோர்சஸ் போத் ஆர் அவைலபிள். ஸோ 8190879379 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்எஸ்சி ஜேஇ ப்ளஸ் ஜேடிஓ ரெண்டுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு போத் டெக்னிக்கல் அண்ட் ஜிஎஸ் ரெண்டுமே கவர் ஆகிடும். ஸோ உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. டெஸ்ட் சீரிஸ் இன்க்ளூடட். ஸோ எவ்ரி திங் இஸ் இன்க்ளூடட் இன் திஸ் பேட்ச். ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் அகாடமி நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ வி நோ தட் ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி நம்ம பார்த்துடலாம். சிமெண்ட் அப்படின்னா சிமெண்ட் இஸ் அ பைண்டிங் மெட்டீரியல். ஸோ வி நோ தட் கான்கிரீட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட். நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் என்ன அப்படின்னா கான்க்ரீட் அப்படின்னு சொல்லி. ஸோ ஏன் அப்படின்னா ஆல் ஓவர் தி வேர்ல்டு கான்க்ரீட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் கீப் பில்ட், கரெக்டா? ஸோ அப்போது கான்க்ரீட் ஸ்ட்ரக்சர்ஸோட நீடு இருக்கிற வரைக்கும் நமக்கு சிமெண்ட் அப்படின்ற பைண்டிங் மெட்டீரியலோட நீடு இருந்துக்கிட்டே தான் இருக்கும், ரைட்? ஸோ சிமெண்ட் பிஃபோர் தட் நம்ம இப்போ லேட்டஸ்ட் மாடர்ன் கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிமெண்ட்டை நம்ம பைண்டிங் மெட்டீரியலாக நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இதே நம்ம சவுத் சைடு, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டெம்பிள்ஸ் இதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ஏன்ஷியன்ட் ஆர் கொஞ்சம் ஓல்ட் ஏஜஸில் பார்த்தீங்கன்னா தே ஹேவ் யூஸ்ட் அ லைம் ஆஸ் அ பைண்டிங் மெட்டீரியல். தென் கடுக்கா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதையெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த கடுக்காவெல்லாம் லைமோட மிக்ஸ் பண்ணி பைண்டிங் மெட்டீரியல்ஸாக யூஸ் பண்ணியிருப்பாங்க, கரெக்டாக? ஸோ அப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் மேஜராக லைம் இஸ் அ பைண்டிங் மெட்டீரியலாக இருந்திருக்குது, ஓகேவா? ஸோ சிமெண்ட் அப்படின்னு வர்றப்போ சிமெண்ட்டை யார் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு தெரியும் இல்லையா யார் அப்படின்னா ஜோசப் ஆஸ்பெடின் அப்படின்னு சொல்லுவோம். எப்போ அப்படின்னா 1824, நாட் 1924, 1824 ஜோசப் ஆஸ்பெடின் அப்படின்றவர் தான் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த சிமெண்ட்டை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறாரு, கரெக்டா? ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி அதாவது கண்டுபிடிச்சாருன்றதோட பேட்டர்ன் பண்ணார். ஜோசப் ஆஸ்பெடின்றவர் தான் பேட்டர்ன் பண்ணார், ஓகேவா? ஸோ இவர் அந்த பேட்டர்ன் பண்ண அந்த சிமெண்ட்டுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா போர்ட்லேண்ட் சிமெண்ட் அப்படின்னு சொல்றோம். போர்ட்லேண்ட் சிமெண்ட் அப்படின்னா ஏன் போர்ட்லேண்ட் சிமெண்ட் அப்படின்னு நம்ம ஜென்ரலாக ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? ஏன் அந்த பேர் வந்துச்சு அப்படின்னா ஜோசப் ஆஸ்பெடின் இந்த லைமையும் கிளேயும் மிக்ஸ் பண்ணி அவர் ஒரு ஃபைனல் ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறாரு. அந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளிங்கர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த கிளிங்கர்ஸ் விச் ரிசம்பிள்ஸ் தி டைப் ஆஃப் ஸ்டோன் விச் இஸ் ப்ரெசன்ட் இன் தி போர்ட்லேண்ட் சிட்டி இன் யூகே. யுனைடெட் கிங்டம்ல இருக்கக்கூடிய ஒரு போர்ட்லேண்ட்ன்ற ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோனை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருந்ததுனால ஹீ நேம்டு தட் போர்ட்லேண்ட் சிமெண்ட் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாருன்னா பேர் வைக்கிறார், ஓகேவா? ஸோ ஜோசப் ஆஸ்பெடினுக்கு முன்னாடி நம்ம ஒரு அப்பாரட்டஸ் சொல்லுவோம், தட் இஸ் விக்கெட் அப்பாரட்டஸ் அப்படின்றது நம்ம
யூஸ் பண்ணுவோம் இல்லையா, டு determine the consistency of cement அப்படின்னு சொல்லி நம்ம படிப்போம். இந்த விக்கெட் apparatus அப்படின்றது நம்ம, ஸோ இந்த விக்கெட் அப்படின்ற ஒரு ஃப்ரெஞ்ச் சயின்டிஸ்ட். இந்த விக்கெட் அப்படின்றவர் என்ன பண்ணாருன்னா, அவர் தான் இனிஷியலாக வந்து லைமையும் கிளேயும் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு இதாக அந்த ஒரு பைண்டிங் மெட்டீரியலை வந்து ட்ரை பண்ணது வந்து விக்கெட் அப்படின்ற சயின்டிஸ்ட் தான். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக சிமெண்ட்டுக்கான ஒரு பேசிக் ஹிஸ்ட்ரின்னு கூட வச்சுக்கலாம். இது தெரியும், இது போதும் நமக்கு, ஜென்ரலாக நமக்கு இது போதும். இதெல்லாம் வந்து கொஷின் பாயிண்ட் ஆஃப் வியூ கிடையாது, ஜென்ரலாக நமக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லது, நம்ம ஒரு சிவில் இன்ஜினியரிங்ல. ரைட். ஸோ சிமெண்ட் அப்படின்றது பைண்டிங் மெட்டீரியல் which is used in concrete to bind the aggregate and sand, fine aggregate and coarse aggregate அப்படின்னு வச்சு, ரைட். ஸோ அப்போ சிமெண்டோட எக்ஸாக்ட் டெஃபினேஷன் என்னன்னா, இட் இஸ் அ மிக்சர் ஆஃப் argillaceous material and calcareous material. ஸோ மிக்சர் ஆஃப் அப்படின்னா அந்த argillaceous மெட்டீரியலையும் calcareous மெட்டீரியலையும் ஒன்னா கிரவுண்ட் பண்ணி நமக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா argillaceous மெட்டீரியல் அப்படின்றது தனியாக இருக்கும், calcareous மெட்டீரியல் இருக்கும். ரெண்டுத்தையும் வந்து நல்லா ஒரு ப்ராப்பர் ப்ரொபோர்ஷனில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி அதை வந்து பர்ன் பண்ணுவோம். ஸோ ரோட்ரிக்கல்லாம் இருக்கும். ஸோ அதை பர்ன் பண்ணி ஃபைனலாக நமக்கு கிளிங்கர்ஸ் அப்படின்றது கிடைக்கும். தென் அகெயின் வந்து அந்த கிளிங்கர்ஸோட நம்ம வந்து 3% ஆஃப் ஜிப்சம் வந்து நம்ம ஆட் பண்ணி அகெயின் வந்து நம்ம ஃபைன் பவுடர்ஸாக கிரைண்ட் பண்ணி நம்ம வந்து அவுட்லெட்டுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து என்னென்னா சிமெண்ட். ஓகே. அப்போ சிமெண்ட் அப்படின்னா இட் இஸ் ப்ராடக்ட் மேனுஃபேக்சர்ட் பை burning and crushing to powder and intimate and well proportioned mixture of calcareous and argillaceous material. ஓகே. அப்போ அந்த calcareous and argillaceous material அப்படின்னா என்ன அப்படின்னா, calcareous material அப்படின்னு எடுத்தீங்கன்னா the material which contains calcium, அதான் கால்சியம் கண்டென்ட் இருக்கக்கூடிய மெட்டீரியலை we are saying calcareous material அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? கால்சியம் ஆர் நீங்க லைம்னு கூட சொல்லலாம். கால்சியம் ஆர் லைம் கண்டென்ட் அதுதான் அதோட மேஜர் கான்ஸ்டிட்யூவெண்டா இருக்குது அப்படின்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா calcareous material அப்படின்னு சொல்றோம். argillaceous material அப்படின்னா which contains aluminium, argillaceous aluminum, calcareous calcium அப்படின்னு ஞாபகம். ஸோ அப்போ argillaceous material which contains alumina as their major constituent, அதுதான் வந்து என்னன்னா argillaceous material அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ calcareous materialக்கு எக்ஸாம்பிள் நீங்க எதை சொல்லலாம், லைம்ஸ்டோன் சொல்லலாம். லைம்ஸ்டோன் ரெகுலராக பார்ப்போம் இல்லை, தமிழ்நாடுல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் குவாலிட்டி லைம்ஸ்டோன்ஸ் கிடைக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ யூ நோ தட் அரியலூர் சைட்ல இருந்து, அரியலூர் அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து தான் நமக்கு மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் லைம்ஸ்டோன் வந்து நம்ம ஸ்டில் நம்ம இப்போவும் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அதர் தென் லைம்ஸ்டோன் we have மால், சாக், ஷெல்ஸ், இந்த மாதிரியான இதுவும் வந்து which is consisting of lime as their major constituents. ஓகேங்களா? ஸோ argillaceous மெட்டீரியலுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிலிக்கா, கிளே, ஷேல், லேட்ரைட், இதெல்லாம் வந்து என்னன்னா எக்ஸாம்பிள் ஃபார் argillaceous மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். argillaceous மெட்டீரியல் அலுமினா இஸ் தி மேஜர் கான்ஸ்டிட்யூவெண்ட், அவ்வளோதான், சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ சம் இம்பியூரிட்டிஸாக வந்து அயன் ஆக்சைட்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ வி வில் ஆட் சம் எக்ஸ்ட்ரா அயன் ஆக்சைடு ஃபார் ப்ராப்பர் காம்போசிஷன், நம்மளுடைய கெமிக்கல் காம்போசிஷன் எடுக்கிறதுக்காக நம்ம அடிஷ்னலாகவும் ஆட் பண்ணுவோம். ஸோ இம்பியூரிட்டிஸாக அயன் ஆக்சைடு இதெல்லாம் வந்து ப்ரெசன்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதான் வந்து argillaceous மெட்டீரியல் அண்ட் calcareous மெட்டீரியல். ஸோ இதோட டெஃபினிஷன் நான் இங்கே கொடுத்துருக்கேன், யூ கேன் see here. Okay, which contains alumina as their major constituent. Okay, this is calcareous and argillaceous, which examples நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். ஸோ இந்த ரெண்டு மெட்டீரியல் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணி, ப்ராப்பர் ப்ரொஃபஷனில் மிக்ஸ் பண்ணி, கிரைண்ட் பண்ணி, கர்னில் பர்ன் பண்ணி, ஃபைனலாக ஜிப்சம் ஆட் பண்ணி சிமெண்ட்டாக நாம கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகேவா? கிளியர்? ரைட். ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ், மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ மேனுஃபேக்சரிங் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் சிமெண்ட்டுக்கு ரெண்டு ப்ராசஸ், ஒன்று வந்து வெட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று என்ன அப்படின்னா ட்ரை ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இனிஷியல், அதாவது ப்ரீவியஸ் டைம்ஸில் எல்லாமே வந்து என்னவா இருந்துச்சு அப்படின்னா வெட் ப்ராசஸ். நம்மளுடைய சிமெண்ட் ஃபேக்டரிஸ் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு தெரிஞ்ச நிறைய சிமெண்ட் ஃபேக்டரிஸ், ராம்கோ, சங்கர் சிமெண்ட், இந்தியா சிமெண்ட்ஸ், டால்மியா கைண்ட் ஆஃப் திங், நீங்கள் இது எல்லாமே கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ இந்த சிமெண்ட் ஃபேக்டரிஸ் எல்லாமே பிளான்ஸ்
எல்லாமே ப்ரீவியஸ் டைம்ல என்னவா இருந்துச்சு அப்படின்னா வெட் மிக்ஸ் ப்ராசஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பிளான்ஸாக தான் இருந்துச்சு. பட் ரீசெண்ட் டைம்ஸ்ல மேக்ஸிமம் சிமெண்ட் பிளான்ஸ் மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் ஆர் ட்ரை ப்ராசஸ் பிளான்ஸ் தான். ஏன் அப்படின்றத நம்ம வந்து இந்த ப்ராசஸை படிக்கும்போது வில் நோ தட். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ வெட் ப்ராசஸ்ல வந்து நம்ம லைம்ஸ்டோன், அதாவது அர்ஜிலிசிஸ் மெட்டீரியல், கால்கரைஸ் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்தையும் நம்ம இனிஷியலா என்ன பண்ணுவோம் அப்படின்னா வாஷ் மில் அப்படின்றது சொல்லி ப்ராப்பரா வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அர்ஜிலிசிஸ் சிலிக்கா கிளே மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம கம்ப்ளீட்டா வந்து வாஷ் பண்ணி தென் இந்த அர்ஜிலிசிஸ் மெட்டீரியலோட சேர்த்து ஒரு ஸ்லர்ரி ப்ராடக்ட் மாதிரி ரெடி ஆகும். அந்த ஸ்லர்ரி ப்ராடக்டை வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா அடுத்ததை ரோட்டரிகளுக்கு நம்ம சென்ட் பண்ணுவோம். ஸோ வெட் ப்ராசஸ்ல வந்து உங்களுக்கு என்ன ஒரு இது அப்படின்னா ஒரு ப்ராப்பர் மிக்சிங் வந்து உங்களுக்கு ப்ரொபோர்ஷனிங் வந்து உங்களுக்கு அச்சீவ் பண்ண முடியும். ஓகேவா? ஏன் அப்படின்னா அது ப்ராப்பரா அந்த வெட் நீங்க வாட்டர் ஆட் பண்றதுனால ஒரு கம்ப்ளீட் ப்ரொபோர்ஷனிங் கிரியேட் ஒரு ப்ராப்பரா அது வந்து ரெடி ஆகும். இது ட்ரை ப்ராசஸ்ல அந்த அச்சீவ்மெண்ட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். பட் ஸ்டில் நம்ம அதர் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அதை வந்து என்ன பண்ணோம், ட்ரை ப்ராசஸ்ல வந்து நம்ம அச்சீவ் பண்றோம். ஓகேவா? ஸோ அப்போ வெட் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் என்ன அப்படின்னா லைம் ஸ்டோன் வந்து பெரிய பெரிய ஸ்டோன்ஸாக இருக்கும். தென் ஃபர்ஸ்ட் நம்ம அதை ஸ்மால் சைஸுக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா பால் மில் ஆர் டியூப் மில் அப்படின்றது. ஸோ ரெண்டுமே வந்து கிரைண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மில்லு தான். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து எஸ்எஸ்சிஜியில் தான் கேட்குறது ரொம்ப. ஸோ பால் மில் அப்படின்னா இட் ஹேஸ் ஸ்டீல் பால்ஸ் இன்சைடு தி ட்ரம். ஸோ அந்த பால் மில்லுக்கு இன்சைடில் வந்து அந்த ட்ரம்முக்குள்ள வந்து பால்ஸ் இருக்கும். ஸோ அதை ஆக்சுவலாக ரொட்டேட் ஆகும்போது அந்த மெட்டீரியல் பாலோட பால் ஒன்னோட ஒன்று மோதி க்ரஷ் ஆகி ஃபைன் பவுடராக நமக்கு. ஸோ டியூப் மில்லும் சேம் ப்ராசஸ் தான், பட் பால்ஸ் இருக்காது அங்கே. இதுவுமே பால் மில் அண்ட் டியூப் மில் போத் ஆர் யூஸ்டு டு கிரைண்ட் தி லைம் ஸ்டோன்ஸ். ஓகே. ஃபைனலாக நம்ம இன்னும் அகைன் இன்னொரு வாட்டி பால் மில்லை பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் லைம் ஸ்டோன் இஸ் crushed into smaller fragments. ஓகேவா? ஸோ இன் பால் மில் பை யூசிங் பால் மில் அண்ட் டியூப் மில். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா திஸ் clay மெட்டீரியல் இருக்கு இல்லையா, which is completely or which is added with the water. ஓகேவா? ஆட் பண்ணுவோம், வாட்டர் வச்சு வாட்டர் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு ஸ்லர்ரி ஃபார்ம்ல வந்து ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ வாட்டர் ஆட் பண்ணுறோம். ஸோ அது வந்து என்னவா கிடைக்குதுன்னா நமக்கு ஒரு ஸ்லர்ரி ஃபார்ம்ல அடுத்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கிளே அண்ட் லைம் ஸ்டோன், அதாவது அர்ஜிலிசிஸ் கால்கரைஸ் மெட்டீரியல் ரெண்டுத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு ஸ்லர்ரி ப்ராடக்ட் கிடைக்கும். அந்த ஸ்லர்ரி ப்ராடக்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரோட்டரி கில்ன் அப்படின்னு சொல்லுவோம். ரோட்டரி கில்ன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரோட்டரி கில்னில் நடக்கக்கூடிய ப்ராசஸ் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பைரோ ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லணும், பைரோ ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரோட்டரி கில்னில் நடக்கக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு பேர் பைரோ ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரோட்டரி கில்னில் அது ஸ்லர்ரியை வந்து அனுப்புவாங்க. இந்த ரோட்டரி கில்னோட ஜென்ரலாக டயாமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இட் வேரிஸ் ஃப்ரம் 3 to 8 meters. இதெல்லாம் மேபி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 3 to 8 meters டயா வந்து இருக்கும். அண்ட் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 30 meter to 200 meter வந்து லென்த் இருக்கும். ஸோ இதான் வந்து ரோட்டரி கில்னோட டைமென்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இது மேபி கேட்கலாம். ஸோ இட் இஸ் சப்போர்ட்டட் பை சம் காலம்ஸ். ஓகேவா? ஸோ காலம்ஸில் வந்து நான் சப்போர்ட் ஆகும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா த கிரேடியன்ட் ஆஃப் தி ரோட்டரி கில்ன் 1:25 to 1:30. கிரேடியன்ட் ஆஃப் ரோட்டரி கில்ன் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1:25 to 1:30. ஓகேவா? ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கொஞ்சம் மேபி ஏன்னா கொஸ்டின்ஸ் நிறைய ரிப்பீட்டடாக கேட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ அப்போ இது வரைக்கும் கேட்காத கொஸ்டின்ஸை எஸ்எஸ்சிஜிலாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? கரெக்டா? ஸோ இந்த ரோட்டரி கல்னில் தான் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கம்ப்ளீட் பர்னிங் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு. ஸோ ரோட்டரி கல்னோட லோவர் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்கேருந்து தான் வந்து நம்ம ஹாட் கேஸஸ் ஆர் ஃப்ளேம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகும் அட் தி லோவர் எண்ட். ஓகேவா? ஓகே, ரைட். ஸோ இப்போ லோவர் எண்ட் ஆஃப் கர்ன்ல இருந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அப்பர் எண்ட் ஆஃப் கர்னுக்கு வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும் மீன்ஸ் இது இஸ் லோவர் எண்ட் அப்படின்னா ஃப்ரம் திஸ் எண்ட் வந்து என்ன ஆகும்னா கேஸஸ் ஆர் ஃப்ளேம்ஸ் வந்து என்ன ஆகும்னா ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வழியாக தான் என்ன ஆகும் அப்படின்னா தே வில் பாஸ் தி ஸ்லர்ரி. ஓகேவா? ரைட். ஸோ இப்போ லோவர் எண்டில் தான் உங்களுக்கு இது. ஸோ அப்பர் எண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அப்பர் எண்ட் ஆஃப் தி ரோட்டரி கல்ன் இருக்கு இல்லையா, அந்த போர்ஷன் ஆர் த போர்ஷன் விச் இஸ் நியர் டு தி அப்பர் எண்ட் அதை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா
ட்ரை போர்ஷன் அப்படின்னு ட்ரை zone அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது கேட்பாங்க. ஸோ த போர்ஷன் விச் இஸ் நியர் டு தி அப்பர் எண்ட், அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ட்ரை zone ஆர் ட்ரை போர்ஷன் அப்படின்னு வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஜோன்ல தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா வாட்டர் வந்து என்ன ஆகும்னா ஸ்டார்ட்ஸ் டு எவாப்ரேட். இந்த ஜோன்ல தான் உங்களுக்கு வாட்டர் வில் ஸ்டார்ட்ஸ் டு எவாப்ரேட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்படியே அது ப்ரொசீட் ஆகி அடுத்தடுத்த செக்ஷனுக்கு போகும். ஸோ அடுத்த போர்ஷனுக்கு போகும்போது ட்ரை ஜோன்ஸ்லேருந்து அடுத்த செக்ஷனுக்கு போகும்போது கார்பன் டை ஆக்சைடு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இது பண்ணும், லிபரேட் பண்ணும். ஸோ ஓகேவா? ஃபர்ஸ்ட் வாட்டர் எவாப்ரேட் ஆகுது, தென் வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து என்ன ஆகுது அப்படின்னா இட் ஸ்டார்ட்ஸ் டு லிபரேட். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இந்த இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜோன் இருக்கு இல்லையா, அதாவது கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஜோன்ல தான் ஸ்மால் லம்ப் கைண்ட் ஆஃப் திங்ஸ் வில் ஃபார்ம். ஓகே, ஸ்மால் லம்ப்ஸ் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா நோடல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேஜில் ஆஃப்டர் தி ட்ரை ஜோன் அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த ஸ்டேஜில் வந்து ஸ்மால் லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகுது, அதுதான் நோடல்ஸ்ன்னு சொல்றோம். ஓகேவா? தென் இட் இஸ் கண்டினியூ டு ப்ரொசீட் நியர் டு தி லோவர் எண்ட். ஸோ அங்கதான் அதுதான் என்ன அப்படின்னா பர்னிங் zone which is near to the lower end இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பர்னிங் zone அப்படின்னு சொல்றோம். இந்த ஜோன்ல உங்களுக்கு டெம்பரேச்சர் இஸ் அபவ் 1500 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? ஸோ இந்த பர்னிங் zone தான் உங்களுக்கு என்ன கிரியேட் ஆகும் அப்படின்னா நம்மளுடைய அந்த கால்சைன்டு ப்ராடக்ட் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபார்ம் ஆகும். நம்ம இதுக்கு முன்னாடி ஃபார்ம் ஆச்சுன்னு சொன்னாலே அந்த நோடல்ஸ், அந்த நோடல்ஸ் வந்து என்ன ஆகும்னா which is converted into small hard rock which is in the greenish blue balls. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு கலர்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ராக்ஸ் தான் வந்து அது ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா சிமெண்ட் கிளிங்கர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா சிமெண்ட் கிளிங்கர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவாமா? இந்த கிளிங்கர்ஸோட சைஸ் பாருங்க which is varies from 3 mm to it is not 28, 3 mm to 20 mm. ஓகேவா? which is varies from 3 mm to 20 mm. ஓகேவா? இதுதான் வந்து இந்த ப்ராசஸோட இது ஃபைனல் ஸ்டேஜ். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அடுத்து which we are adding some gypsum. ஓகேவா? which we are adding some gypsum, then will make it into powder form in the ball mills. இதான் வந்து என்னன்னா ப்ராசஸ் ஆஃப், இதுதான் வந்து வெட் ப்ராசஸ். ஓகேவா? ஓகேவா? திஸ் இஸ் தி எக்ஸாம்பிள் ஃபார் டியூப் மில். நீங்க வந்து டியூப் மில் அப்படின்றத பார்த்துக்கலாம் இங்க here. And this is ball mill which is இங்க பார்த்தீங்க அப்படின்னா you can see different balls around in the drum. Okay, so the balls the rotate ஆகும்போது ஒன்னோட ஒன்று க்ரஷ் ஆகி வரும். ஸோ திஸ் இஸ் ரோட்ரிக்கல். ஸோ இது வந்து எக்ஸாக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருக்க மாட்டோம், ஹரிசாண்டலாக இருக்காது. விச் இஸ் 1/25 to 1/30 அப்படின்ற ஸ்லோப்பில் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுலேயும் நம்ம பார்த்தோம் ட்ரை ஜோன், தென் பர்னிங் zone அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் தி ஃப்ளோ சார்ட். ஓகேவா? ஃபைனலாக என்ன பண்ணுவோம்னு சொன்னோம், அந்த கிளிங்கர்ஸ் வந்ததுக்கப்புறம் வில் ஆட் சம் ஜிப்சம். ஜிப்சம் எவ்வளோமா பர்சன்டேஜ் அடிக்கடி கேட்டிருக்காங்க, 2 to 3% ஆஃப் ஜிப்சம் இஸ் ஆடட். அண்ட் தென் டியூப் மில் ஆர் பால் மில்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா we are making into fine powders. தென் வந்து அவுட்லெட் பேக்கேஜ் போய்டும். ஸோ இப்போ ஒன் பேக் ஆஃப் சிமெண்ட் எவ்வளோமா இட் இஸ் 50 kg. 1 பேக் ஆஃப் சிமெண்ட் நம்ம எவ்வளோ பேக் பண்ணுறோம், இட் இஸ் 50 kg. So this is the wet process. Okay, so wet processல உங்களுக்கு என்ன ஒரு disadvantage அப்படின்னா you need more energy to burn the slurry. Okay, so அந்த slurry-ஆ வருதுல ஒரு ப்ராடக்ட், அதை burn பண்றதுக்கு you need more energy. அதான் வந்து wet processல இருக்கக்கூடிய ஒரு disadvantage. ஓகேவா? ஸோ இதே ட்ரை ப்ராசஸ்ல நமக்கு இந்த அளவுக்கு உங்களுக்கு எனர்ஜி வந்து தேவைப்படாது. ஓகேவா? ஸோ அப்போ வெட் ப்ராசஸ் அப்படின்றது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை ப்ராசஸ். ப்ராசஸ் வில் பி சேம், பட் ஒரே ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் தான். என்ன அப்படின்னா த மிக்சிங் ஆஃப் மெட்டீரியல், அர்ஜிலிசிஸ் மெட்டீரியல் அண்ட் கால்கரிஸ் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அந்த மெட்டீரியலை நாம் வந்து ட்ரை ஸ்டேஜில் என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ ஃபைன் பவுடராக வந்து நம்ம அங்கே ஃபைன் ஃப்ராக்ரன்ஸாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா கன்வெர்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பர் ப்ரொப்போர்ஷனில் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணி தென் வில் மேக் இட் இன்டு ரோட்ரிக்கல். ஸோ இந்த ப்ராசஸ்லையும் நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணுவோம். பட் ஆனால் வெட் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம வந்து அந்த கிளே ப்ராடக்டை வாஷ் மில்லில் வந்து நம்ம என்ன பண்ணோம் வாட்டரை யூஸ் பண்ணி
வாஷ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுலேயே வந்து நமக்கு தென் நம்ம என்ன பண்ணுவோம்னா அதில் லைம் ஸ்டோன் ஆட் பண்ணி ஸ்லரி ப்ராடக்ட் இருக்கும். பட் இங்கே வந்து நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் தான் நம்ம ஆட் பண்ணுவோம். ஏன்னா மிக்சிங் அப்படின்றது நடக்கணும் இல்லையா, அர்ஜிலைசேஷன் மெட்டீரியலும் கால்குலேட் பண்ணுறோம். அதுக்கு நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் யூஸ் பண்ணோம்னா 12% ஒன்லிமா. 12% ஆஃப் வாட்டர் இஸ் யூஸ்ட். அப்ராக்சிமேட்லி 12% ஆஃப் வாட்டர் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will use. ஓகேவா, ரைட். ஸோ நான் வந்து ஸ்டார்டிங்கில் சொன்னாலே உங்களுக்கு வந்து ரா ஸ்டேஜ், அதாவது ட்ரை ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து இந்த மெட்டீரியல் ரா மெட்டீரியலை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபைன் பவுடர் ஆக்கி மிக்ஸ் பண்ணிட்டோம்னு சொன்னோம் இல்லையா. அந்த ஃபைன் பவுடர் ப்ராடக்ட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ரா மீல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம என்னென்னு சொல்றோம் அப்படின்னா ரா மீல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, கிளியரா? ஸோ வேற இதில் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கிட்டது, ஸோ இட் இஸ் அ ஸ்லோ ப்ராசஸ். ட்ரை ப்ராசஸ் இஸ் த ஸ்லோ ப்ராசஸ், பட் யூ நீட் வெரி லெஸ் எனர்ஜி ஒன்லி. ஸோ இப்போ இருக்கக்கூடிய பிளான்ட் எல்லாமே நான் உங்களுக்கு என்னன்னு சொன்னேன் அப்படின்னா ட்ரை பிளான்ஸ் தான் அப்படின்னு சொன்னேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பிளான்ஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா ட்ரை பிளான்ஸாக தான் இருக்கும். ஸோ இட் இஸ் எக்கனாமிக்கல், யூ நீட் லெஸ் எனர்ஜி டு பர்ன் தி ரா மீல். ஸோ அதனால வந்து இட் இஸ் எனர்ஜி கம்மியாக இருக்கிறனாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகணும், இட் இஸ் எக்கனாமிக்கல் ஒன்லி. ஓகே, அதே மாதிரி சைஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விச் இஸ் வெரி லெஸ் கம்பேரிட்டிவ் டு தி வெட் ப்ராசஸ். இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, அண்ட் இதில் வந்து இது ரொம்ப பெரிய முக்கியமானது, அதாவது ரொம்ப வேரியேஷன் இருக்காது. பட் ஸ்டில் த சிமெண்ட் ப்ரொடியூஸ்ட் இஸ் ஆஃப் இன்ஃபீரியர் குவாலிட்டி டு தட் ஆஃப் ப்ரொடியூஸ்ட் பை தி வெட் ப்ராசஸ். அதாவது வெட் ப்ராசஸில் வரக்கூடிய குவாலிட்டி ஆஃப் சிமெண்ட்டை விட்டு ட்ரை ப்ராசஸில் வரக்கூடியது which is less quantity அப்படின்னு சொல்கிறாங்க. because the proportioning will be very good at wet process. The mixing proportion வந்து என்ன வரும்னா it is very good at wet process. That's why வேற எதுவுமே இல்லை. அங்கே வந்து நம்ம ஸ்லரி ஃபார்மில் ரெடி பண்ணுறோம், அதனால the proportion will be very good, mixing will be very good. That's all. அதுதான் இதுக்கான ரீசன் வந்து அதுதான். ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நான் இங்கே இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்க காரணம் வந்து ரீசன்ட் டைமில் உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும். நீங்கள் வந்து எஸ்எஸ்சிஜேஇயோட மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் ரீசன் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக கேட்குறாங்க. ஸோ பில்டிங் மெட்டீரியல்ஸ் வந்து லாஸ்ட் டைம் கிட்டத்தட்ட 11 to 12 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி இதுக்கு உங்களுக்கு ஓகே. ஜேடிஓக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் ரிசர்ச் அண்ட் கொஸ்டின் வந்து ரீசன் கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு இது வந்து யூஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் ஆஃப் சிமெண்ட். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ஜஸ்ட் அந்த ப்ராசஸோட டயக்ராம்ஸ் தான் நான் உங்களுக்கு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ராமில், எலக்ட்ரானிக் ப்ரெசிபிடேட்டர், ராமில், சிலோ, சஸ்பென்ஷன், ரோட்டரிக்கல், கிளிங்கர் சிலோ. ஸோ ஜிப்சம் ஆட் பண்ணிட்டு தென் சிமெண்ட் சிலோ, தென் பேக்கிங் ஹவுஸ், தென் கைண்ட் ஆஃப் இதுவுமே வந்து ஸோ அதுக்கான டயக்ராம்ஸ் தான். ஓகேவா, யூ கேன் ஜஸ்ட் வாட்ச் இட். ஸோ இதில் இப்போ ரீசெண்ட் இது வந்து ஒரு ஃபேக்ட்ரியோட இதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ப்ரீ ஹீட்டர் அப்படின்றது ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ எல்லா சிமெண்ட் பிளான்ட்டுமே இந்த ப்ரீ ஹீட்டர் அப்படின்ற செட்டப்போட தான் வரும். ப்ரீ ஹீட்டர் வந்து உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இட் என்ஹான்சிங் த ப்ராசஸ்ன்றத விட இட்ஸ் ஃபாஸ்டன் தி ப்ராசஸ் அப்படின்னு, இட் ஸ்பீட்ஸ் தி ப்ராசஸ், இட் ஸ்பீட் அப் தி ப்ராசஸ். எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து லிபரேட் ஆகும் அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த லிபரேட் ஆகிற ப்ராசஸ் எல்லாமே ப்ரீ ஹீட்டர்லேயே வந்து உங்களுக்கு நடக்கிறதுனால அந்த டோட்டல் அந்த ரோட்டரி கில்ல வந்து என்ன ஆகுனா இமீடியட்டாக உங்களுக்கு வந்து இந்த கெமிக்கல் ஆக்ஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சு. ஓகேவா, ஸோ அதனால இந்த ப்ரீ ஹீட்டர்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இப்போ இருக்கக்கூடிய பிளான்ஸில். அண்ட் ப்ரீ ஹீட்டரோட இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த ரோட்டரி கில்ல நீங்கள் வந்து எனர்ஜி வந்து கொடுக்குறீங்க. மீன்ஸ் நம்ம வந்து பர்ன் தானே பண்ணுறோம், அந்த ஃபியூவல் எனர்ஜி அதுலேருந்து லாஸ் ஆகக்கூடிய எனர்ஜி விச் இஸ் ரூட்டட் டு, அதாவது அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரீ ஹீட்டருக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அனுப்பிடுவோம், அது லாஸ் ஆகக்கூடிய எனர்ஜி. அப்போது அந்த ஹீட் எனர்ஜி வந்து ப்ரீ ஹீட்டருக்கு அகைன் போகிறதுனால நம்ம வந்து கொடுக்கக்கூடிய எனர்ஜி வந்து இன்னும் கம்மியாக, மீன்ஸ் வி ஆர் யூஸிங் சம் லாஸஸ், அதுதான் வேறு எதுவும் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ப்ரீ ஹீட்டரோட சம் அட்வான்டேஜஸ். ஓகேவாமா, இதெல்லாம் வந்து சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் வரக்கூடிய டாப்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் கெமிக்கல் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆஃப் சிமெண்ட். ஸோ இந்த டாப்பிக்கை வந்து நாம் நெக்ஸ்ட் செஷனில் நாம் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ
கண்டினியூஸாக உங்களுக்கு கிளாஸஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ கீப் வாட்சிங். ஸோ நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமியில் கோர்சஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்றவங்க நம்ம அகாடமியோட காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைட். ஸோ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட கண்டினியூ அடுத்த நெக்ஸ்ட் பார்ட் வீடியோ வந்து நெக்ஸ்ட் நாளைக்கு வந்து உங்களுக்கு லான்ச் ஆகும். ஸோ கீப் வாட்சிங் அவர் சேனல் ஃபார் மோர் அப்டேட்ஸ், எக்ஸாம் ரிலேட்டட் videos and content videos. If you have any doubt, so please comment. நம்ம அது ரிலேட்டடாக உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்க முடியுது, ட்ரை பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், யூஸ். ஓகே, தேங்க்யூ கைஸ், ஆல் த வெரி பெஸ்ட். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.